Tamilponnu channel. இன்னைக்கு நம்ம Tamilponnu channelல ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என் லைஃப் டைம்ல அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ரிவ்யூ பண்ணதே இல்ல. வாங்க என்ன ப்ராடக்ட் என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Tamilponnu channel நான் subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிடுங்க. பக்கத்துலயே ஒரு bell icon இருக்கு. மறக்காம அதை press பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் அமேசான்ல இருந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த ப்ராடக்ட் என்னன்னு ஓபன் பண்ணலாம். இந்த பாக்கெட்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்சஸ் இருக்கு. இப்போ ஃபுல்லா ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இந்த காண்டாக்ட் லென்ஸோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர் இது. அடுத்ததாக ப்ளூ கலர் காண்டாக்ட் லென்சஸ். அடுத்தது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி இல்லாம ஒரு மாதிரி ஹனி கலர்ல ஒரு காண்டாக்ட் லென்சஸ் இது. இது கூடவே நமக்கு இந்த 3 காண்டாக்ட் லென்ஸ் வாங்குனா நமக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பாக்கெட் என்னன்னு நம்ம ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இது என்ன சொல்யூஷன் பாத்தீங்கன்னா நம்ம காண்டாக்ட் லென்ஸ் க்ளீன் பண்றதுக்காக ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 30 ml ஆஃப் சொல்யூஷன். கூடவே வந்து நமக்கு இன்னொரு ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காண்டாக்ட் லென்ஸ் வச்சிருக்க ஒரு கண்டெய்னர் கொடுத்திருக்காங்க. இந்த காண்டாக்ட் லென்ஸோட ஒரிஜினல் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 999. ஆனால் நம்மளுக்கு 71% ஆஃபரில் நம்மளுக்கு ஜஸ்ட் 292க்கு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் ரைட் ஐக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. லென்ஸோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கண்டெய்னர் சொல்யூஷன் வந்து நம்ம ரெகுலராக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம Tamilponnu சேனலில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்சஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிஃபையிங் ஸ்டார்டட் லென்சஸ். மொத்தமாக 3 லென்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்ஸ்ன்ட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லென்சஸோட நமக்கு லோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லென்சஸ் வந்து நம்ம ஐக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். லென்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கையை ஃபுல்லாக நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த லென்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பேக்கெட்லேருந்து லென்ஸ் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம சொல்யூஷன் வந்து போட போகிறோம். இந்த சொல்யூஷன் ஊற்றிட்டு அடுத்ததாக வந்து ஓப்பன் பண்ண லென்ஸை எடுத்து இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லென்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதுனால நம்ம சொல்யூஷன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னு இல்லை, அப்ளை பண்ணலாம். ரொம்ப ட்ரை பண்ணி அப்ளை பண்ணேன், முடியவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப ஷிவரிங்காக இருந்தது, அப்ளை பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்ளை பண்ணுறதுக்கே. ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணோன்னா நம்ம கீழே லென்ஸ் நம்ம வச்சிட்டோன்னா ஈஸியாக வந்து அதை மேலே கொஞ்சமாக தள்ளி நம்ம வந்து அப்படியே அழகாக அப்ளை பண்ணிடலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் லென்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மேக்கப்பும் நீங்கள் போட வேண்டாம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே லென்ஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கண்ணில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வரும். ஸோ வந்து மேக்கப்லாம் அழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அதனால் மேக்கப்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து போகிற சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு வழியாக நான் வந்து ஒரு கண்ணுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். இன்னொரு கண்ணுக்கு நான் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோன்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கீழே வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு வந்து உண்மையாகவே நல்லா சூட் ஆகிருக்கு. இப்போ வந்து கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டாக ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் அது வந்து இது கூட சீக்கிரம் வந்து செட் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ஒருவேளை யாருக்குன்னா வந்து லென்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு லென்ஸ் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பெக்ஸே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லென்ஸ் வந்து நார்மலாக வந்து எல்லாருக்குமே நமக்கு வந்து செட் ஆகாது. லென்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஸ்பெக்ஸும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் லென்ஸ் வந்து நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்குது.
ஃபர்ஸ்ட் வந்து போடும்போது உங்களுக்கு கண்ணில் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண வந்து அது உண்மையாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த லென்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற என்ன லென்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான இருக்கும், மறக்காமல் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until then, bye guys.